உலகம் உள்ள அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். ப்ளூடூத் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ரைட்? ஆனால் அந்த பேர் எப்படி வந்ததுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அதில் ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி இருக்குது. அது எப்படி அந்த ப்ளூடூத்துங்கிற பேர் அந்த டெக்னாலஜிக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி வாங்க இந்த வீடியோவில் அதை பற்றி பார்த்துடலாம். முதல்ல ப்ளூடூத்னா என்னென்னு நம்ம கொஞ்சம் அதோட டீட்டெயிலை பார்ப்போம். ஜென்ரல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ப்ளூடூத் டிவைஸ் நம்ம இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நான் காரில் இந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு நம்ம டிவைஸில் இருந்து பக்கமாக உள்ள இன்னொரு டிவைஸுக்கு ப்ளூடூத் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ரைட்? இப்போது ஒரு டேப்லெட்லேருந்து ஒரு ஒயர்லெஸ் மவுஸை கனெக்ட் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு காரில் ஒரு ஆடியோ சிஸ்டம், என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் கனெக்ட் பண்ணுறது, இல்லைனா கேபிள் இல்லாமல் சின்ன டிவைஸஸை சிஸ்டத்துக்கு கனெக்ட் பண்ணுற ஒரு லோ ஃப்ரீக்குவன்சி ரேடியோ ஃப்ரீக்குவன்சி அபவுட் 2.4 GHz அந்த பேண்ட் விட்த்தில் உள்ள ஒரு ரேடியோ ஃப்ரீக்குவன்சியில் நம்ம எப்படி ஒரு சின்ன குட்டி டிவைஸஸை ஒயர் இல்லாமல் கனெக்ட் பண்ணுறோமோ அந்த டெக்னாலஜிக்கு பேர் ப்ளூடூத், ரைட்? ஸோ அதுதான் ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ ஆஃப் அபவுட் த ப்ளூடூத். இப்போ அந்த பேர் எப்படி வந்தது அப்படின்னு பார்ப்போம். 1997 அந்த ஆண்டு வாக்கில் த இன்ஜினியர் நேம் கால்டு ஜிம் கர்டாஷ் அண்ட் இவர் ஃப்ரம் இன்டெல்லேருந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். இவர் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போகிறாரு. ஏன்னா இந்த டெக்னாலஜியை வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லா கம்பெனிகளுமே டெவலப் பண்ணுறாங்க. ஈக்குவல் கம்பெனி இன்டெல், எரிக்சன் பண்ணிகிட்ருக்குது, தோஷிபா பண்ணிகிட்ருக்கு, ஐபிஎம் பண்ணிகிட்ருக்குது. அந்த ஈக்குவலண்ட் அந்த டெக்னாலஜிக்கல் ஜெயின்ட்ஸ் எல்லாமே இந்த டெக்னாலஜியை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கவுங்க ரெப்ரசன்டேட்டிவ்லாம் ஒரு சின்ன மீட்டிங் போயிருக்காங்க ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷனில் இவர் ஜிம் வந்து இந்த ஸ்வென் கூட ஃப்ரெண்ட்லியாக ஆகிறாரு. ப்ரெசன்டேஷன் ரொம்ப சொதப்பில் போகுது. ஸோ ரெண்டு பேருமே சரி ஓகே அப்படின்ட்டு ஈவினிங்காக போய் பாரில் போயிட்டு கொஞ்சம் அப்படியே ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு 2-3 பாரில் வந்து கொஞ்சம் அவங்க கொஞ்சம் அவங்க டீப்ரீஃப் பண்ணி அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி நம்ம ப்ரெசன்டேஷன் வந்து சொதப்பிச்சு, என்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுல கேஷுவலாக அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்வென் வந்து இவர் வந்து ஜிம் வந்து ரொம்ப ஹிஸ்டாரிக்கல்ஸ் ஈவெண்ட், ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் படிக்கிறது, ஹிஸ்டாரிக்கலான மூவிஸ் பார்க்குறது, டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்குறது, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஹிஸ்ட்ரி சம்மந்தமான ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஆள். பட் ஸ்வென் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஆள் இல்லை ஹிஸ்ட்ரி விஷயங்களில். ஆனால் ஸ்வென் வந்து சும்மா கேஷுவலாக சொல்லியிருக்காரு, நான் ஒரு புக்கு படித்தேன், ரொம்ப எதேச்சியாக படித்தேன், நான் ரொம்ப ஹிஸ்ட்ரி படிக்கிறது இல்லை, ஆனாலுமே ஒரு புக்கு படித்தேன், த லாங் ஷிப் அப்படின்னு ஒரு புக்கு, வைக்கிங்கை பற்றின புக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அது படிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஜிம்மிட்ட. ஜிம் வந்து இல்லையே நான் அது படிக்கலையே, ஏன்னா இவர் நிறைய தேடி படிக்கிற ஆள். ஸோ இது எப்படி மிஸ் ஆச்சு, ஓகே ஐ வில் see that and I'll read it அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த அன்னைக்கு முடிஞ்சு போன உடனே இவர் வீட்டுக்கு வரும்போதே புக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போய் ஒரு 2 to 3 டேஸில் அந்த புக்கு வந்து சேர்ந்துருக்கு. அந்த புக்கை இவர் படிச்சுட்டு இருக்கிறபோது அதில் வந்து ஒரு 10th century டென்மார்க்கை ரூல் பண்ண ஒரு வைக்கிங் கிங் பேர் ஹெரால்டு ப்ளூடூத் அப்படின்ட்டு ஒரு கிங் ரூல் பண்ணியிருக்காரு. இவர் பேசிக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த டென்மார்க்கையும் பக்கத்தில் உள்ள நார்வே கண்ட்ரியும் இவர் வந்து கம்பைன் பண்ணியிருக்காரு, இவர் இணைச்சிருக்காரு. ஸோ அவர் பீரியடில் அப்போல்லாம் ஒரு டேனிஷ் அவங்கெல்லாம் ட்ரைப்ஸ், கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி 10th century அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, ஒரு குழுவாக சின்ன குழுவாக வாழ்ந்திருப்பாங்க. ஸோ அவங்கள எல்லாம் ஒன்றா இணைச்சி ஒரு சின்ன பெரிய ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கிங்டம் மாதிரி மாற்றிருக்கிறாரு. ஸோ அவர் பேர் தான் ஹெரால்டு ப்ளூடூத். சரி, இந்த ப்ளூடூத் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு, ஏன் ப்ளூடூத்னா நீல பல், அது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவருக்கு இந்த பல் சிரிக்கும்போது அந்த பல் வந்து கொஞ்சம் சொத்த பல்லாக பார்க்குறதுக்கு கருப்பாகவும் கொஞ்சம் நீளமாகவும் ஒரு அழகில்லாத ஒரு பல் உள்ள ஒரு கிங் அவர். ஸோ அதனால் ஒரு நிக்நேமில் ஹெரால்டு அவரோட பேர் ப்ளூடூத்துங்கிறத ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் அவர் பேர் வந்து ப்ளூடூத்துன்னு எல்லாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கு.
பை த டைம் இங்கே உள்ள எல்லா இன்ஜினியரும் அந்தந்த கம்பெனிஸில் உள்ள இன்ஜினியர்ஸும் இந்த லோ ஃப்ரீக்வன்சி ரேடியோ வச்சு இந்த ஒயர்லெஸ் வச்சு ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்குல்ல, அதுக்கு இன்னுமே பேர் வைக்கல. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு கோட் நேம் வைப்பாங்க. வெளியே வைக்கிறது வேற ஒரு நேம் இருக்கும், பட் இன்டர்னலாகவே ஒரு நீங்கள் அந்த சாஃப்ட்வேர்ஸ் இந்த ஐபிஎஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஒரு கோட் நேம் இருக்கும், வெளியே வந்து ப்ராப்பராக ஒரு வேறு ப்ராடர் நேமில் வரும். உள்ள அந்த கோட் நேம் வந்து கண்டிப்பாக வைக்கணும். ஸோ அந்த கோட் நேம் நம்ம ஏன் இந்த ப்ளூடூத்தை சஜஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த இன்டெல்லில் உள்ள அந்த ஜிம்முக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ பேசிக்காக அவங்க வந்து அதுக்கு முன்னாடி அதை எப்படி இது பண்ண எப்படி அதுக்கு ஒரு சும்மா ஒரு டெக்னிக்கலாக ஒரு நேம் வச்சுருக்காங்க, பிஸ்னஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி BizRF அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் ஒரு கேட்சியாக இல்லை. ஸோ இந்த ப்ளூடூத்துங்கிற நேமை நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஜிம்மு நினச்சிருக்காரு. ஸோ எரிக்சன்லையும் அதை அவங்க வந்து MC லிங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஸோ அதே மாதிரி எல்லா கம்பெனியும் ஒவ்வொரு நேம் வச்சு அதை கூப்பிட்ருக்கு. நோக்கியா வந்து லோ பவர் RF அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் ஒவ்வொரு டெக்னிக்கல் நேம் வச்சு கூப்பிட்ருக்காங்க. பட் நெக்ஸ்ட் டே அடுத்த மீட்டிங்கில் வந்து இவங்க எல்லாம் திருப்பி கேதர் பண்ணும்போது ஜிம் சொல்லியிருக்காரு, ஓகே எல்லாரும் ஒவ்வொரு பேரை வச்சு கூப்பிட்டுருக்கோம், நம்ம வி காண்ட் கால் ஆஸ் அ ப்ளூடூத் அப்படின்னு இவரோட நேமை வந்து அவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. எல்லாம் பயங்கரமாக சிரிச்சிருக்காங்க. வாட் இஸ் திஸ், இது எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது இது சொல்லிட்டு யாருமே அதை மதிக்கவே இல்லை, மைண்ட் பண்ணவே இல்லை. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ஒவ்வொரு கோட் நேம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா கம்பெனிஸ்குள்ள ஒரு சின்ன ஈகோலாம் இருக்கும் இல்லையா, ஸோ நீ என்ன இன்டெல்னா நீ எல்லாத்துக்கும் சொல்கிறதா, நாங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க நேம் சொல்லியிருக்காங்க. அந்த எரிக்சன் வந்து ஃப்ளர்ட் அப்படின்னு ஒரு நேம் சொல்லியிருக்கு. அப்புறம் நோக்கியா வந்து கண்டக்டர் அப்படின்னு ஒரு நேம் சொல்லியிருக்காரு. அது என்ன வேலையை செய்யுது அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு கோட் நேம் ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக IBM வந்து PAN அப்படின்னு PAN பர்சனல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்ட்டு அதோட அப்ரிவேஷன் PAN அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த ப்ளூடூத்துங்கிற நேம் வந்து அதில் நிற்கல இந்த காம்படிஷனில். ஸோ எல்லாத்துக்குமே PAN அப்படிங்கிற நேம் பிடிச்சிருக்கு, IBM ப்ரப்போஸ் பண்ணது. ஸோ ஓகே அப்படின்ட்டு இவர் ஜிம்மு ஓகேன்னு விட்டார். ஸோ ஆனாலுமே வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அவர் லாயர்கிட்ட நீங்கள் இந்த பேரை ஒரு வாட்டி ட்ரேட்மார்க்கில் செக் பண்ணுங்கள், யாராவது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவர் லாயர் வந்து ஒரு 2 வாரம் ஆளை காணும், அவர் சைலண்டாக மியூட் மோடுக்கு போயிட்டார். சரி ஓகே அப்படின்னு ஜிம்மு வந்து கண்டினியூஸாக ரெகுலர் வேலைக்கு வந்துட்டுருக்காங்க. PAN அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணும்போது, ஏன்னா ஒரு கோட் நேம்னா கூட அதை ரெஜிஸ்டர் பண்ணோம், அதை ட்ரேட்மார்க்கில் இல்லை அப்படின்னா அது நாளைக்கு அதை ரியல் நேமாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த லாயர்ஸ் வச்சு அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த PAN நேம் நிறைய ஒரு ரொம்ப காமனான நேமாக இருக்குது. PAN அப்படிங்கிறத ஹிட் பண்ணும்போது 1 மில்லியன் பீப்புள் ஹிட் பண்ணியிருக்காங்க. அது ஸோ ரொம்ப காமனாக இருக்குது. இந்த மாதிரி காமன் நேம் வந்து நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நோ வந்திருக்கு. நம்ம ஆப்வியஸாக இப்போது எல்லாருமே திருப்பி வேறு நேம் என்ன பார்க்கணும் அப்படின்ட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கோட் நேம் வந்து ப்ளூடூத் அப்படிங்கிறத எல்லாரும் ஒத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு டெம்பரரி நேம், ஏன்னா இது ஒரு அஃபிஷியலான ஒரு ஃபைனல் நேம் கிடையாது. ஸோ இது அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு கோட் நேமாக நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மனசாக ஒத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இந்த ப்ளூடூத் அப்படிங்கிற பேர் வந்து அதுக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஒரு டெம்பரரி பேசிஸில் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே அந்த ஜிம் என்ன பண்ணியிருக்காரு, அதோட அந்த அட்டப்படத்தில் வந்த ஒரு பெரிய ஸ்டோனில் இந்த என்கிரிப்ஷன் நம்ம ஊர்லலாம் பழைய பாண்டியர் சோழர்கள்லாம் மேலே அந்த கல்லில் எழுதுவாங்கல்ல, அது மாதிரி அவர் இந்த கிங் வந்து வெளியே போய் அந்த நாடுகள்லாம் இணைச்சதை ஒரு பெரிய கல்லில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அந்த கல்லோட படம் அந்த புக்கில் இருந்திருக்கு. அந்த கல்லில் உள்ள படத்தில் அவரோட ஒரு கையில் கம்ப்யூட்டரையும் ஒரு கையில் மொபைலையும் கொடுத்து அவர் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜெலாம் ட்ராயிங் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது எல்லாமே ஒரு ஃபன்னியாக தான் பார்த்துருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சரி ஒரிஜினல் நேம் லான்ச் பண்ணும்போது ஏதோ நல்ல நேம் கிடச்சிதுன்னா அதை மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு அப்போ விட்டுட்டு அந்த இதை கண்டினியூ பண்ணிடுறாங்க, அந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணிடுறாங்க. டிவைஸ் அந்த டெக்னாலஜி ரெடி ஆயிடுச்சு, ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுற டைம் ஆச்சு, வேறு ஏதோ நல்ல நேம் கிடைக்கல, இவங்களும் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. இது ஜிம் வந்து திருப்பி இதை வந்து அந்த ஒரு ஸ்டோனில் நல்ல ஒரு மார்பிள் மாதிரி ஒரு நல்ல கல்லில் இதை வந்து ஒரிஜினல் நேமாகவே லான்ச் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும்போது ஒரு PR டீமை கூப்பிட்டு PR டீம் வந்து இந்த நேம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல நோ இது நல்ல நேம் அப்படின்னு சொல்லி கடைசியில்
இவர் ஒரு 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 மார்பிள் ஸ்டோன் மாதிரி ஒரு ஸ்டோனில் அவர் அந்த கிங்கோட ட்ராயிங்லாம் பண்ணி அதெல்லாம் வச்சு நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே பயங்கர ஃபன்னி, அதெல்லாம் நான்லாம் பண்ண மாட்டேன், அது ஸ்டோனில் நான் காட்ட மாட்டேன் அந்த மாதிரி மீடியாவில் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் நோ ஸ்டோன்லாம் காட்ட மாட்டேன், நான் ஜஸ்ட் பேரை மட்டும் சொல்லி பார்ப்போம் அவங்க மீடியாலாம் என்ன மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இந்த டிவைஸ் நேம் கால் ப்ளூடூத் அண்ட் இதுதான் ஏன் இந்த பேரை வைக்கிறோன்னு அவங்க மீடியாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மீடியாவில் அப்படின்ட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் அந்த ப்ளூடூத்தோட ஸ்டோரிங்க. நம்ம அதோட சிம்பிள் கூட அந்த ஹெரால்டு ப்ளூடூத்தோட பி, அந்த பி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கொஞ்சம் ஷேப் வந்து இப்படி ஆங்குலராக டிசைன் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ப்ளூடூத் நேமுக்கு பிஹைண்டில் உள்ள ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னும் பல இது மாதிரி குட்டி குட்டி நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திப்போம். Until then, bye-bye.